இங்கே கோதாலக்ஷ்மி ஆண்டாள் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பூமி சம்பந்தமான பிரார்த்தனைகள்லாம் இந்த கோவிலில் வந்து நம்ம வேண்டனம்னா அது நல்லபடியாக நடக்குங்கிறது, தாயார் கோதாலக்ஷ்மி சேவிச்சா அது நல்லபடியாக நடக்குன்றது ஒரு ஐதீகம். கல்யாண கோலத்தில் பெருமாளும் தாயாரும் வீட்டில் இருக்கிறதுனால கலத்திர தோஷம், லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல ஒருத்தருடைய விவாக சங்கடங்கள் இருந்தால், கல்யாண சங்கடங்கள் இருந்தால் அது இந்த பெருமாளை சேவிச்சா அது வந்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். இதுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் பெரியவர்கள் இங்கே வந்து ஒரு மகா மேரு ஆராதனை பண்ணியிருந்தாங்க. முஸ்லீம்கள் காலத்தில் அந்த படையெடுப்பு அதெல்லாம் கோவில் சிதிலமடைஞ்சு இதனுடைய வரலாறுகள் சிதைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மேரு இல்லை. இப்போ அந்த மேரு வச்ச ஸ்ரீசக்கரம் மட்டும் இருக்குது. அந்த எந்திரத்தில் எலுமிச்சம்பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த கோவிலில் கொடுப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். திருமணமான ஆகாதவங்க இந்த மாதிரியான சங்கல்பங்களில் ஈடுபட்டு தொடர்ந்து 5 நாள் தாயாரை நினச்சி பூஜை பண்ணி 5ஆவது நாள் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் உள்ள ரசத்தை எடுத்துட்டு ராவுகாலம் ஒரு பாதி யமகண்ட ஒரு பாதி தீபமாக ஏற்றினா அவங்களுடைய சங்கடங்கள் நிவர்த்தியாகும், சீக்கிரமாக திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு.